தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு திருநெல்வேலி மாநகராட்சியில் முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக தேர்தல் பணியில் பயன்படுத்தப்படும் உபகரணங்களை சரிபார்க்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு திருநெல்வேலி மாநகராட்சியில் முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக தேர்தல் பணிகளில் பயன்படுத்தப்படும் MPSC என்று அழைப்பார்கள், முனிசிபல் போலிங் ஸ்டேஷன் கம்ப்யூட்டரைசேஷன் மென்பொருளின் செயல்பாடுகளை உறுதி செய்யும் யூனிட் அக்செப்டன்ஸ் டெஸ்ட், அதாவது UAT நடத்த திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உத்தரவிட்டுள்ளது. தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கொடுத்த உத்தரவில் மாநகராட்சியில் உள்ள அனைத்து பயிற்சி கூடங்களிலும் கணினி, இணைய வசதி உள்ளிட்ட தொழில்நுட்ப கட்டமைப்புகள் முழுமையாக தயார் நிலையில் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள 1590 கணினிகள், 1760 உயிர்முறை அதாவது பயோமெட்ரிக் கருவிகள் உள்ளிட்ட தேர்தல் உபகரணங்களின் செயல்திறன் பரிசோதனை இன்று ஜூலை 29 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த பரிசோதனையின் மூலம் தேர்தல் நாளில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் தடையின்றி செயல்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய உள்ளனர். மேலும் அனைத்து பயிற்சி மையங்களிலும் தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதையும் பரிசோதனை பணிகள் சீராக நடைபெறுவதை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தி உள்ளது. இந்த நடவடிக்கைகள் மூலம் வரவிருக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருநெல்வேலி மாநகராட்சி வேகப்படுத்தி உள்ளதாகவே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உள்ளாட்சி தேர்தல் நடைமுறைகள் திருநெல்வேலி மாநகராட்சியில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவே நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். திருநெல்வேலி மாநகராட்சியின் கண்ட்ரோலில் வரும் அனைத்து பகுதிகளிலும் பயன்படுத்தப்படும் இந்த EVM மிஷின்கள் மற்றும் அதனுடைய செயல்பாடுகள் முழுவதையும் ஆய்வு செய்யும் சோதனை இன்று காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிகாரிகள் அனைவரும் அதற்கு ஏற்றவாறு பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர்.